அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி ராசி மண்டலத்தின் கடைசி ராசி. கடல் போல ஆழமான அறிவும் கருணையும் கொண்டவர்கள் நீங்கள். 2026 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்க ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்க ராசிக்குள்ளேயே வர்றாரு. இதைத்தான் ஜோதிடத்துல ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ, ஜென்ம சனியா, கஷ்டம் வருமே அப்படின்னு பதறாதீங்க. ஏன்னா சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உங்க ராசிநாதன் குரு பகவான் இந்த வருஷத்துடைய பாதியில உச்ச நிலை அடைய போகிறார். மழையில் நனைகிறப்ப கொடை கிடைச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த 2026 இருக்க போகுது. சோதனைகளை தாண்டி சாதனைகளா மாத்த போறீங்க. அது எப்படின்னு தெளிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்க இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கிரக நிலைகளை புரிஞ்சுக்கலாம். அப்பதான் பலன் தெளிவா உங்களுக்கு புரியும். சனி பகவான் கும்ப ராசியான விரயஸ்தானத்தில் இருந்து உங்க ராசியான மீனத்துக்கு வர்றாரு. இது 7.5 சனியின் 2வது கட்டம். ஜென்ம சனி அப்படின்னு பேரு. இது உடலையும் மனதையும் கொஞ்சம் சோர்வடைய செய்யும். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 6/3/2026 அன்று, அதாவது தமிழ் மாதம் மாசி 22ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்குத்தான் திருநள்ளாறுல சனி பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடத்தப்படும். அடுத்ததா குரு பகவான். இதுதான் உங்களுக்கு ஜாக்பாட். ஆண்டின் தொடக்கத்துல 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு மே மாதத்திற்கு பிறகு 5ஆம் இடமான கடகராசிக்கு வருகிறார். அங்க உச்ச பலம் அடைகிறார். 5ஆம் இடத்து குரு உங்க ராசியை பார்ப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது பழமொழி. ஆனா அந்த குருவே உங்க ராசிநாதனாகவும் இருந்து உச்சமும் பெற்று உங்க ராசியை பார்க்கிறதுங்கிறது விபரீத ராஜயோகம். சனி ஒரு பக்கம் அழுத்தினாலும் குரு உங்களை எல்லா வகையிலும் பலம் கொடுத்து தூக்கி விடுவார். ராகுவும் கேதுவும் கூட இப்போது உங்களுக்கு சாதகமான இடங்களிலேயே இருக்கிறார்கள். அதனால் அவர்களை பற்றி பெரிய அளவிற்கு நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. சரி, 2026 பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜென்ம சனி நடக்கிறதுனால முதல்ல உங்க மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். நான் யாரு, நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற குழப்பம் அடிக்கடி வரும். சோம்பேறித்தனம் குடிகொள்ளும். எதை எடுத்தாலும் தள்ளி போட தோணும். ஆனா மே மாசத்துக்கு அப்புறம் குருவின் பார்வை படும்போது உங்க முகத்துல ஒரு தேஜஸ் வரும். தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. ஆன்மீகத்தை ஈடுபாடு அதிகமாகும். யதார்த்தமா சொல்லணும்னா இந்த வருஷம் நீங்க ஒரு போராளி. எதையும் ஈஸியா அடைய முடியாது. ஆனா போராடி அடைஞ்ச வெற்றி உங்க வாழ்க்கை முழுக்க நிலைத்து நிற்கும். உங்க மேல மத்தவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை காதுலயே வாங்காதீங்க. உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்ததா எல்லாரும் முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய வேலை மற்றும் தொழில். மீனராசிக்காரங்களே, இங்க தான் நீங்க உஷாரா இருக்கணும். ஜென்ம சனியினால வேலை பளு பயங்கரமாக இருக்கும். 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை உங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்து செய்ய வைப்பாங்க. மேல் அதிகாரி கிட்ட எப்பவுமே வாக்குவாதம் பண்ண வேண்டாம். வேலை பிடிக்கல, ரிசைன் பண்ணிடலாம்னு மட்டும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஏன்னா கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த ஜென்ம சனி உங்களை அந்த வேலையை விட்டு வெளியே வர வைக்க படாத பாடுபடுத்துவார். ஆகனா கவலைப்படாதீங்க. உச்ச குருவின் பார்வையால உங்களுக்கு வேலை போகாது. சம்பள உயர்வு லேட்டா வந்தாலும் கண்டிப்பாக வரும். அடுத்ததா தொழில் பண்றவங்களுக்கு பார்க்கலாம். தொழில்ல பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. புதுசா பிரான்ச் ஓபன் பண்றது, தெரியாத தொழில்ல இறங்குறது போன்ற விஷயங்களை இந்த வருஷம் ஒத்தி வைங்க. உங்க வாடிக்கையாளர்கள் கிட்ட, அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட பொறுமையா பேசுங்க. ஏன்னா சின்ன கோபம் கூட பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில்ல வெளிப்படைத்தன்மை இருந்தாலே போதுமானது. மற்றபடி தொழிலில் சில சில முழக்கங்கள் இருந்தாலும் குருவினுடைய பார்வையினால தொழில் மேலும் மெதுவாக அபிவிருத்தி அடையும். அடுத்ததா பொருளாதாரம். ஜென்ம சனியினால விரய செலவுகள் குறையும்னு சொல்ல முடியாது. ஆனா அது சுப விரயமாக ஆகும். மருத்துவ செலவுகள் அடிக்கடி வந்து போகும். இதுல ஒரு முக்கியமான குட் நியூஸ் இருக்கு.
5ஆம் இடத்து குருவால திடீர் அதிர்ஷ்டங்கள் வர வாய்ப்புள்ளது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல நீண்ட கால முதலீடு லாங் டேர்ம்ஸ் லாபம் கண்டிப்பாக தரும். ஸ்பெக்குலேஷன் மற்றும் சூதாட்டம் பக்கம் மட்டும் எட்டி கூட பார்க்காதீங்க. கடன் வாங்குற சூழல் ஏற்படும். அப்படி வாங்குற கடனை கொண்டு சொத்து சேருங்க. ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. நண்பர்களோ உறவினர்களோ பணம் கேட்டா யோசிச்சு கொடுங்க. ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வருவது கஷ்டம். இது ஒரு மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை அல்லது விழிப்புணர்வாக நீங்கள் எடுத்துக்கொள்வது அவசியம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. இது ரொம்ப முக்கியமான பகுதி. திருமணம் ஆகாதவங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் குருவினுடைய பலத்தால் கெட்டி மேளம் கொட்டும். லவ் மேரேஜுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் மடியில் குழந்தை தவழும் பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளுக்காக செலவுகள் செய்து அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழக்கூடிய வருஷமாக இந்த ஆண்டு இருக்கும். அடுத்ததா ஆரோக்கியம். ஜென்ம சனி நேரா உங்க தலையிலேயே உட்கார்ந்துருக்காரு. ஆகையினால அடிக்கடி தலைவலி, ஒற்றை தலைவலி, உடல் சோர்வு, அப்புறம் காது வலி போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம். வண்டி ஓட்டும் போது நிதானமாக செல்லுங்கள். ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. சின்னதா உடம்புல பிரச்சனை வந்தாலும் உடனே டாக்டரை பாருங்க. சோம்பேறித்தனத்தால உடற்பயிற்சியை விட்டுறாதீங்க. யோகா, மெடிடேஷன் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது இது எல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மென்மேலும் பலப்படுத்தும். என்னதான் கிரகங்கள் ஆட்டி படைச்சாலும் அதை சமாளிக்கிற சக்தியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. 2026ல நீங்க செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடுகள் அல்லது பரிகாரங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். திருநள்ளாறு. முடிஞ்சா ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு சனி பகவானை மனதார வழிபட்டு வாங்க. மனபாரம் குறையும். 2வது உடல் உழைப்பு. சனி பகவானுக்கு சோம்பேறிகளை பிடிக்காது. அதனால சுறுசுறுப்பா இருங்க. வியர்வை சிந்த சிந்த உழைப்பவர்களுக்கு சனி எப்போதுமே கெடுதல் செய்ய மாட்டார். 3வது ஊனமுற்றவர்களுக்கு செருப்பு அல்லது குடை தானம் பண்ணுங்க. அப்படியே முடியலையா உணவு தானம் பண்ணுங்க. இது ஜென்ம சனியுடைய கடுமையான பாதிப்பை மிக அதிகமாக குறைக்கும். அடுத்ததா வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்கள் 2026ஐ பார்த்து பயப்பட தேவையில்லை. ஜென்ம சனி உங்களை பட்டை தீட்டப்படும் வைரமாக தான் மாற்றப் போகிறார். கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கிற சக்தியை குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு அருள் செய்வார். உடம்ப மட்டும் பார்த்துக்கோங்க. நேர்மையா உழைங்க. வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய மீனராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.